எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம குரூப்ல புதுசா ஒருத்தர் ஜோதிராஜன் வந்திருக்கார். அவர் சேர்த்திருக்கேன். அவர் போன தடவை இங்க வந்தப்பயே என்கிட்ட சொல்லிட்டு போனா சேருங்க வந்தார். நான் மறந்துட்டேன், ஞாபகம் இல்லை. திடீர்னு நேற்றுக்கு தான் ஞாபகம் வந்தது. அவர் பேரை சேர்த்திருக்கேன். அவருக்கு எல்லாரும் வெல்கம் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கிறது, இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது ஃபர்ஸ்ட் திருப்பல்லாண்டு, அப்புறம் திருப்பள்ளி எழுச்சி. திருப்பல்லாண்டு 12 பாட்டு, திருப்பள்ளி எழுச்சி 11 பாட்டு, நீராட்டல் 11, பூச்சூட்டல் 11, காப்பிடல் 11, காசையாடை 10, அங்கன்மா ஞாலம் அது ஒரு 10, அமல்நாதிபிரான் 10, வாரணமாயிரம் 11, சென்னியோங்கு 11 பாட்டு, கண்ணீர் சிறுத்தாம்பு 11 பாட்டு, வானிலா முருவல் 11 பாட்டு. அதை இத்தனையும் பார்த்துருக்கோம். திருப்பாவை 30 பாட்டு. இவ்வளவு பாட்டு இப்போ பார்த்துருக்கோம். இப்போ திருவாய்மொழிக்கு வந்திருக்கோம். இது எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். இவ்வளவு நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு நடுவில் கதைகளும் ஒவ்வொரு நாள் சொல்லியிருக்கேன். எல்லார் கதையும், ஆழ்வார்கள் கதையெல்லாம் சொல்லியிருக்கேன். ஆக இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது, இப்போ பார்க்க வேண்டியது என்னென்னா 100 பாட்டு இருக்குது இதில் கோவில் திருவாய்மொழியில். அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். மொத்தமாக பின்னாடி நம்மளுக்கு அதெல்லாம் இடம் கொடுத்து, பெருமாள் எனக்கு அனுகிரகத்தையும் கொடுத்து, எனக்கு உடம்பையும் நல்லா கொடுத்து எல்லாம் கரெக்டாக இருந்தால் அதை பின்னாடி கண்டினியூ பண்ணலாம். இல்லைன்னா திருவிளையாடல் புராணம் கேட்டிருந்துருக்காங்க, அதை சொல்லலாம், பார்க்கலாம். இப்போ அடுத்ததா திருவாய்மொழி பாட்டு. திருவாய்மொழியில் 6வது பாட்டு. 1 போடுறது பார்த்தீங்கன்னா, 1ன்றது முதல் 100. ஒரு 1000 பாட்டு எழுதிக்கார் இல்லையா, 10 100 வரும். அது மாதிரி அடுத்த 1ன்றது முதல் 100. அது அடுத்த 1ன்றது எத்தனாவது? 10வது 10. முதல் 100ல் முதல் 10. இது முதல் 1 7 6 இருந்ததுன்னா முதல் 100ல் 7வது 10ல் 6வது பாட்டு, அதாவது 76வது பாட்டு, 76th சாங். அப்படி எடுத்துக்கணும், ஞாபகம் வச்சுக்கோ. அது மாதிரி இது வந்து 1 ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் டிஜிட், அடுத்தது 10 டிஜிட், அடுத்தது 100 டிஜிட். அந்த மாதிரி முதல்ல வந்து ஏக லக்கம்னுவாங்க. அது அடுத்தது வந்து தசலக்கம், அடுத்தது வந்து சதலக்கம். இது அப்படி எடுத்துக்கணும். இப்போ முதல் 10ல் 6வது பாட்டு, அதாவது 6வது பாட்டு தான் இது. திருவாய்மொழியில் 6வது பாட்டு. கோவில் திருவாய்மொழியில் 6வது பாட்டு. திருவாய்மொழியில் இது 6வது பாட்டு. முதல் பதிகம் இதுதான் ஆரம்பம். ஒரு பதிகன்றது 10 பாட்டு சேர்ந்தது. அது மாதிரி இவரோடது வந்து 100 பதிகம் இருக்குது. 100 அது நிறையா இருக்குது. 129 பதிகம் கிட்ட வரும். அது சொல்கிறேன், அப்புறம் சொல்கிறேன். இப்போ பாட்டை பார்ப்போம். நின்றனர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர். நின்றிலர் இருந்திலர் கிடந்திலர் திரிந்திலர். என்றுமோர் இயல்பினன் என நினை வறியவன், என்றுமோர் இயல்வோடு நின்றவன் திடரே. அப்படிங்கிறது இந்த பாட்டு. இதில் பார்த்தீங்கன்னா நின்றனர் இருந்தனர். நிறைய கோயில்களில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட நீங்கள் திருக்கோஷ்டியூர் போனீங்கன்னா 3. அதே மாதிரி மதுரை கூடலழகர் கோயில், கள்ளழகர் இல்லை, கூடலழகர் கோயில் அங்கேயே ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்குது. இப்போ ஸ்டேஷன்லேருந்து நடந்தே போயிடலாம். அந்த தூரத்தில் இருக்கிறது கூடலழகர் கோயில் இருக்குது, பெருமாள் கோயில். அதில் போனீங்கன்னா 3 இது. இந்த கோயிலெல்லாம் என்னென்னா திருப்பூரூரில் அதே மாதிரி உத்திரமேரூரில், உத்திரமேரூரில் பெருமாள் வந்து நின்றனர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர். அந்த மாதிரி 3 கோலம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா திருநீர்மலையில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 3 கோலம். நின்றனர் நின்றுட்டு இருக்கிறது, இருந்தனர்ன்றது வந்து உட்காந்துருக்கிறது. இருக்கைன்னு அதில் தான் வந்தது. இருக்கைன்ற பேர் அதுக்கு தான் வந்தது. இருக்கிறதுனால தான் இருக்கை. இருந்தனர் கிடந்தனர் வந்து லே டவுன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாண்டு, அடுத்தது வந்து சீட், அடுத்தது லே டவுன். கிடந்தனர் படுத்துட்டு இருக்கிறது. திரிந்தனர் ஹாக்கிங். ஒரு இடத்துல இல்லாத, இங்கேயும் இல்லாத, அங்கேயும் இல்லாத போயிட்டே இருக்கிறது, சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கிறது. நாரதருக்கு நித்திய சஞ்சாரின்னு பேர், திருலோக சஞ்சாரின்னு ஒரு பேர் நாரதருக்கு, நித்திய சஞ்சாரின்னு பேர். எப்பயுமே சுற்றின்னு தான் இருப்பார், அவர் ஒரு இடத்துல இருக்க மாட்டார். அதை சொல்லுவா. அது மாதிரி நின்றனர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர். இது அதைச்சா அடுத்த வரியை பாருங்க. இது இப்படியெல்லாம் இருப்பாராம் பெருமாள். அடுத்ததை பார்த்தா நின்றுட்டாரேன்னு பார்த்தா அங்கே காணுமா, நின்றிலர் காணும், நின்றுந்தவர் காணும். இருந்திலர் உட்கார்ந்துருந்தாரேன்னு பார்த்தோம்னா உட்கார்ந்துருந்தவரை காணும். படுத்திருந்தாரேன்னு பார்த்தா படுத்திருந்தவரை காணும். திரிந்தலர் அப்படியே போயிட்டு இருந்தாரு, இங்கே தானே இப்படியே போயிட்டு இருந்தார், காணுமேன்னு பார்த்தா காணும். ஆக முதல்ல நின்ன மாதிரி கண்ணில் பட்டது,
படுத்துட்டு இருக்கிற மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி கண்ணில் பட்டுது. அடுத்தது கிடந்தா மாதிரி படுத்துட்டு இருக்கிற மாதிரி கண்ணில் பட்டுது. அடுத்தது நடந்துட்டு இருக்கிற மாதிரி கண்ணில் பட்டுது. அதுக்கப்புறம் பார்த்தா நின்றுட்டும் இல்லை, பார்த்தா காணும். இருந்து உட்காந்துருக்காருன்னு பார்த்தா காணும். கிடந்த படுத்துட்டு இருக்காரான்னு பார்த்தா காணும். தெரிஞ்சுட்டு இருக்காரு போயிட்டு இருந்தாரு, எங்கேயாலும் போயிட்டு இருக்காருன்னு பார்த்தா காணும். ஆக இது எதுவுமே இல்லை. ஆக பெருமாள் என்ன சொல்றா, இதை அடுத்த வரியை கவனிங்க. முதல்ல கண்ணில் படுற மாதிரி இருந்தது, இருக்கிற மாதிரி இருந்தது, அப்புறம் இல்லை. என்றுமோர் இயல்பினன், என்னைக்குமே இதுதான் அவனோட இயல்பு, இதுதான் அவனோட இயல்பு அப்படின்னு நீங்க ஒரு அளவே கணக்கிடவே முடியாதான். என்றுமோர் இயல்பினன் என நினைவறியவன், என்ன என்ன என்றுமோ இதுதான் அவரோட இயல்பான அவரோட ரொட்டீன், இது அவரோட யூஸ்வல் ப்ராக்டிஸ் இதுதான் அப்படின்னு நீங்க நினைக்க முடியாதான். என நினைவறியவர் அது அப்படின்னு நினைக்க முடியாது. அதான் சொல்ற, என்றுமோர் இயல்பினன் என அறியவன். என அறியவன்னா ரொம்ப கஷ்டம்னு அர்த்தம். அரிதுன்னா கடினமானது, கிடைக்காததுன்னு அர்த்தம். என்றுமோர் இயல்பினன் என அறியவர், என்றுமோர் இயல்போடு நின்றவன் திடரே. அந்த மாதிரி ஒரு இயல்பு இருக்க, எங்கேயும் ஒரு இயல்பு இல்லைன்றத கண்டுபிடிக்க முடியாத ஒரு இயல்பு இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் ஒரு இயல்பு தானே. எப்படி இருக்கான்றதே கண்டுபிடிக்க முடியாதுன்னா அது ஒரு இயல்பு தானே. அந்த மாதிரி என்றுமோ ஒரு இயல்போடு நின்றவன் திடரே, அந்த இயல்பை கொண்டு வரோம். எந்த இயல்புன்னு நீங்க அவரோட சுபாவம் என்னன்றதை கண்டுபிடிக்க முடியாத ஒரு சுபாவத்தை கொண்டு வரோம். என்ன அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. என்றுமோ ஒரு இயல்போடு, அந்த மாதிரி இந்த நின்ற, முதல்ல எல்லாம் சஞ்சாரம் பண்ணிட்டவர்னு சொன்னார் இல்லையா, நினைக்கவே முடியாதுன்னா இல்லையா. நின்றன்னா நிலைத்து நின்ற, ஒரே இடத்துல நின்ன, இன்னைக்கும் மாறாத ஒரே நிலத்தையுடைய உறுதியான நிலையுடையவர். நின்றவன் திடரு, திடர்னா ஸ்ட்ராங்கான ஆள்னு அர்த்தம். திடம், திடகாத்திரமா இருக்கான்னு சொல்றா பாருங்க, அதுதான் திடம்னா தடம். நின்றவன் திடரு என்ன, அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கிறவரே, உறுதியானவன் அர்த்தம் பெருமாள். அதான் முதல்ல என்னன்னா இதுக்கு கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, நின்று இருக்கிறவரும், உட்கார்ந்து இருக்கிறவரும், நடந்துட்டு இருக்கிறவரும், படுத்துட்டு இருக்கிறவரும், நடந்துட்டு இருக்கிறவரும், அப்புறம் பார்த்தா மறுபடியும் உடனே பார்த்தா நின்ன இடத்துல பார்த்தா காணும், இருந்த இடத்துல பார்த்தா காணும். அது மாதிரி நின்று இருக்கிற இடத்துல இல்லாதவரும், உட்கார்ந்து இடத்துல இல்லாதவரும், படுத்திருந்த இடத்துல இல்லாதவரும், நடந்திருந்த இடத்துல காணாதவரும், இதையே தனது சுபாவமாக கொண்டு வரான். அதாவது இதுல என்னன்னா, ஒரு நிலையா ஒரு இடத்துல இல்லைன்னு தெரியுது இல்லையா, நிலையான ஒரு சுபாவம் இல்லாதவர். அந்த மாதிரி ஒரு நிலையா ஒரு இது செய்யாத, எல்லாத்தையும் எதுலையுமே இருப்பவர், இருக்க மாட்டார், என்ன வேணா பண்ணுவார், அது மாதிரி இருப்பவர். அது அந்த மாதிரி ஒரு நிலையான சுபாவம் இல்லாத ஒரு குணம் இருக்கு, அதுதான் அவரோட சுபாவமும். நிலையான குணம் இல்லாத ஒரு சுபாவத்தை கொண்டவர். என்றுமோர் இயல்போடு நின்றவன் திடரு, அந்த மாதிரி அந்த என்றுமோ இயல்பு இல்லாதவன், சுபாவம் எந்தக்குமே தனக்குன்னு இதுதான் சுபாவம்னு இல்லாத ஒரு சுபாவத்தை கொண்டவன் அப்படின்னு இதில் சொல்றாரு. அழகா சொல்லியிருக்கார் நம்மாழ்வார். அடுத்தது 7வது பாட்டை நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.